ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன் ஸ்டூடியோ. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமண்ட் ஷேப் மிரர் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைமண்ட் ஷேப் மிரர் எடுத்து இது போல் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அந்த கார்னர் இருக்குங்க இல்லையா, அந்த மிரரோட கார்னர் பகுதியில் நான் ஒரு செயின் போடுறேங்க. அந்த கார்னர் மேலே ஒரு செயின் போடுறேன். நெக்ஸ்ட் கார்னருக்கு ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு போய் அந்த கார்னர் பக்கத்தில் ஒரு செயின் போடுறேங்க. இது போலவே நீங்கள் வந்து 4 சைட் கார்னருக்கும் இதுவே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டைமண்ட் ஷேப்க்கு இப்படி போடும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பிகினர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்குமே இது யூஸ் பண்ணி தான் நான் கொண்டு வர போகிறேன். அந்த கார்னர் மேலே ஒரு செயின் போட போகிறேங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்குங்க இல்லையா, அந்த கார்னர் வரைக்கும் 4 சைடு இது போலவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்குமே நான் இது போலவே நான் கொண்டு வந்து முடிக்க போகிறேன். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கார்னர் மேலே கொஞ்சம் கீழே போயிடக்கூடாதுங்க, ரொம்ப தள்ளி வந்துடக்கூடாது. அந்த எட்ஜில் வர மாதிரி நீங்கள் போடுங்க. நான் வீடியோஸில் காட்டுற மாதிரி நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம அந்த கார்னரை இழுத்துட்டு போகும்போது ஃபஸ்ட்டு முடித்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு குட்டி செயின் போட சொன்னீங்களே அந்த கார்னர் மேலே, அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி போடக்கூடாது, அந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி போடணும். இது போலவே பிகினர்ஸ் நீங்கள் வந்து போடுங்க. இப்போ நான் அந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இது போல் போடுறேன். இது போலவே நான் வந்து 4 சைடும் போடுறேங்க. அடுத்த கார்னருக்கு போகும்போது நம்ம லாங் செயின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடியே குத்துறேங்க. அவ்வளோதான். நான் எங்கேயுமே லாக் யூஸ் பண்ணலை. இதுக்கு லாக் யூஸ் பண்ணக்கூடாது. லாக் போடாமல் தான் நான் எல்லா செயினுமே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் போட்ட அந்த ஃபஸ்ட்டு செயினுக்கு பக்கத்தில் 4 சைடு இதே மாதிரி போட போகிறேன். 4 சைடு கார்னருக்கும் இதே தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இது போலவே போட்டுட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த கார்னர் வரைக்கும் நான் வரப்போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நான் எங்கேயுமே வந்து லாக் யூஸ் பண்ணலை. லாக் யூஸ் பண்ணாமல் தான் நான் இது கொண்டு வரேங்க. பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் ஒரு 2 லேயர், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் ஒரு 2 டைம் இந்த மாதிரி செயின் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்து அதுக்கு கார்னர் இருக்குங்களே, ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு பக்கத்தில் இருக்க கார்னருக்கு நேராக நான் குத்தி எடுத்துகிட்டு அடுத்த கார்னருக்கு லாங் செயின் எடுத்துகிட்டு போகிறேன். இது போலவே 4 சைட் கார்னருக்கும் ஒரு 2 லைன்ஸ் வந்து இது போல் நான் போட போகிறேங்க. அந்த கார்னர் டு கார்னர் வந்து நான் குத்தி எடுத்துக்க போகிறேன். நான் எங்கேயுமே நான் லாக் யூஸ் பண்ணவே இல்லைங்க. இந்த 2 டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லாக் யூஸ் பண்ணலை. லாக் யூஸ் பண்ணாமல் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது போலவே 4 சைட் கார்னரும் அந்த மிரர் வெளியே தெரியக்கூடாது, அதுக்காக நான் இந்த மாதிரி கொண்டு போகிறேங்க. இந்த மாதிரி கொண்டு போகும்போது நமக்கு அந்த சைடு மிரர் வந்து எங்கேயுமே வெளியே நமக்கு தெரியாதுங்க. இது போலவே ஃபஸ்ட் டு செகண்ட் லைன் இது போல் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்குமே எடுத்துகிட்டு வர போகிறேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து என்லாக் போடுறேங்க. இப்போ இந்த ஸ்டிச் முடிஞ்சது. இதுக்கு நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நாட் போட்டு முடிச்சுட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக 2 mm பீடு இருக்குங்க இல்லையா, அதை நான் எடுத்து இது சுற்றி வாக்கில் நான் போட போகிறேன். எனக்கு இந்த டிசைன் பக்கத்தில் இந்த பீடை வச்சு நான் இம்போஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து 2 mm பீடு எடுத்துகிட்டு இதில் யூஸ் பண்ண போகிறேன். நான் பீடு ஒர்க்கு யூஸ் பண்ணும்போது 24 துலிப் நீடிலுக்கு நான் மாறிடுவேன். நான் வந்து ஜரி த்ரெட்டில் போடுறேங்க. நான் எப்பவும் போல் காட்டன் த்ரெட் இருக்குங்க இல்லையா, காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறேன். நான் 2 mm பீடு எடுத்திருக்கேன். இது போலவே அந்த டைமண்ட் ஷேப் ஃபுல்லாகவே இந்த பீடு யூஸ் பண்ணி போட போகிறேன். இப்போ நான் இந்த பீடில் எப்படி நம்ம கார்னர் வந்து டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்காக நான் சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு சைடு அந்த கார்னர் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பீட் போட முடியுமோ அந்த அளவுக்கு பீட் போட்டுக்குங்க. நான் 2 பீடாக தான் வச்சு நான் லாக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீங்களும் 2 பீடாக போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த கார்னரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீடு வந்து கவர் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டைரெக்ஷன் நம்ம எங்கே போகணுமோ அதுக்கு பின்னாடி நான் குத்தி எடுத்து லாக் பண்ணுறேங்க. எப்போவுமே வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணுமோ நம்ம டேர்ன் பண்ணும் பொழுது அதுக்கு பேக்கில் வந்து குத்தி செயின் போடும்போது அந்த இடம் கார்னர் நமக்கு வந்து லாக் ஆயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த கார்னர் வந்து டேர்ன் ஆகி அடுத்த கார்னருக்கு நான் போக போகிறேன். நல்லா பாருங்கள், நான் பின்னாடி லாக் எடுத்துகிட்டு அந்த இடம் அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கும் எடுத்துட்டு இப்போ நான் எப்பவும் போல் 2 mm பீடு வச்சு அடுத்த கார்னர் வரைக்கும் வரப்போகிறேங்க. அடுத்த கார்னருக்கு இதே போலவே அந்த கார்னர் எண்டில் வந்து நான் எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனில் போகாமல்
அதுக்கு பேக்கில் ஒரு குட்டி லாக் போட்டு எடுத்துக்கிறேன். குட்டி செயின் போடுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் இந்த டைரெக்ஷனில் போகும்போது அதுக்கு கொஞ்சம் பின்னாடி குத்தி அந்த லாக் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கார்னர் பகுதி கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் லாக் போடுறேன். நம்ம எப்பவும் போல் போட்டு வந்தோம்னா நமக்கு அங்கே கோவான பீட் மாதிரி மாறிடும், கர்வ் மாதிரி வந்துடும். அதுக்காக தான் நான் பேக்கில் வந்து ஒரு லாக் போட்டுட்டு இது போலவே எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்குமே இது போல் தான் நான் ரெண்டு பீடாக வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜரியில் நம்ம போடலாம், ஆனால் ஜரி த்ரெட்டு சீக்கிரம் வந்துற வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து காட்டன் த்ரெட் இருக்குங்க இல்லையா, நான் வந்து மோஸ்ட்லி ஒரு எல்லோ கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலர் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். நீங்களும் வந்து அது போலவே நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் காட்டன் த்ரெட் தாங்க எடுத்திருக்கேன். எனக்கு நல்லா போடுற வரைக்குமே நான் காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணேன். நீங்களும் அது போலவே ஜூயிங் த்ரெட் இருக்குங்க இல்லையா, அதுதான் ஸ்கூயிங் த்ரெட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த த்ரெட்டு சீக்கிரம் கட் ஆகாமல் நமக்கு போடுற வரைக்கும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே வரைக்கும் அங்காமல் கரெக்டாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், சூயிங் த்ரெட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலே வந்து முடிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் இந்த இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது போலவே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து இது போலவே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களாலே போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எப்போ போலவே நான் நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். நான் வந்து இந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக லாக் ஆகலைன்னா மறுபடியும் நான் அந்த லாக் ஆகிற வரைக்கும் நான் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த த்ரெட்டு மேலே இருக்கக்கூடாது, உள்ளே இழுத்துட்டு போயிடணும். அதனால் நான் லாக் போட்டு எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.